ஸ்ரீ சாய் சத்சரிதத்திலிருந்து. ஷீரடியை நோக்கி நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தபோதும், பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்தபோதும், வந்த ஒவ்வொருவரும் பாபாவின் அன்பையும் அதன் மூலம் பெருகி வந்த நலன்களையும் குறைவின்றி பெற்று வந்தனர். பக்தன் தம் முன்னிலையில் இருந்தாலும், நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும், பாபாவின் அன்பின் வேகமும் சக்தியும் ஒன்று போலவே இருந்தது. அவரது திருவருள் வெளிவருவதற்கு பக்தன் முறையாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. பகட்டும் படோபமும் அதிகரித்தபோது ஏராளமான மக்கள் பாபாவிடம் ஆகர்ஷிக்கப்பட்டனர். முதலில் பாபாவின் ஆன்மீக பூரணத்துவம் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் கவனத்தை ஈர்க்கவில்லை. ஆனால் ஒருவர் பாபாவின் அருளொளி வீசும் வட்டத்தினுள் நுழைந்துவிட்டால், எங்கே அலைந்து திரிந்தாலும் தமது ரட்சிக்கும் தன்மையால் அருள் பொழிந்து ஷீரடி கதிரவனின் அற்புத அனுக்கிரகத்தையும் சக்தியையும் பெற்று வாழ்வில் நலமுடன் வாழ்ந்தார்கள். அதனால் பாபாவின் பக்தர்களின் எண்ணிக்கை கூடியதுவே. ஷீரடியில் அமர்ந்தவாறு தனி ஒருவராக உலகின் பல்வேறு பாகங்கள் எங்குமுள்ள லட்சக்கணக்கான பக்தர்களின் தேவைகளையும் நல்வாழ்வையும் பாபா கவனிக்கிறார். இதுவே தெய்வீகத்தின் அறிகுறி. ஷீரடியே எனது பண்டரிபுரம், சாய்பாபாவே எனது பகவான் விஷ்ணு என பக்தர்கள் மனதில் வாழ்கிறார் நம் சாய். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.